தமிழ்நாடு ஊழலில் நம்பர் 1 மாநிலமா? அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. இது வெறும் அரசியல் இல்லை, தமிழ்நாட்ட பயங்கர ஆட்சி நடக்குதுன்னு சொன்னது யாரு தெரியுமா? சவுக்கு சங்கர் டிசம்பர் 13ஆம் தேதி கைது செய்யப்பட்டாரு. இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு பலரும் கொந்தளிக்கிறாங்க. ஆனா உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜூ சொன்னதுதான் ஹைலைட். நேரு காலத்துல சிறந்த மாநிலமா இருந்த தமிழ்நாடு இப்போ ஊழல்ல மூழ்கிடுச்சு. இது ஒரு நவ பாசிச ஆட்சின்னு பகீர் கிளப்பியிருக்காரு. எதிர்க்கட்சிகள் மட்டுமில்ல, ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கிற கார்த்தி சிதம்பரமே இது அப்பட்டமான துன்புறுத்தல், போலீஸ் திமுகவுக்கு எதிராகவே வேலை செய்யுதான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. 2026 தேர்தல் நெருங்குற நேரத்துல இந்த கைது நடவடிக்கை தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட்டிருக்கு. பாஜகவின் நயினார் நாகேந்திரன் இது கருத்து சுதந்திரத்தை நசுக்கும் செயல், தீவிரவாதி போல நடத்துறாங்கன்னு சொல்லியிருக்காரு. காமராஜர் ஆட்சி நடந்த மண்ல இப்போ குடும்ப ஆட்சி நடக்குதுன்னு கட்ஜூ கடும் விமர்சனம் வச்சிருக்காரு. சவுக்கு சங்கர் கைது நியாயமா இல்ல அரசியல் பழிவாங்கலா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மை செய்திகளுக்கு தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.